நீ விளையாடிட்டு புழுதி பூசின்னு வந்தாலும் நான் கோச்சுக்கிறது இல்ல. என் மேல எல்லாத்தையும் பூசி விடுற, அதுக்கும் நான் கோச்சுக்கிறது இல்ல. அலமீன் வரலான்னு போனா அதுக்குள்ள தயிர், வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு விடுற, இதுக்கெல்லாம் நான் கோச்சுட்டேனா? பட்டி கன்றே, டேய் சுட்டி கண்ணா எவ்வளவு விஷமம் பண்ற, என் விஷமக்கார கண்ணுக்குட்டி, என்னைக்காவது இதுக்கெல்லாம் கோச்சுன்னு இருக்கேனா? ஒரு தடவை சப்பானி கொட்ட சொன்னா என் மேல இவ்வளவு கோச்சுக்கிற, அதெல்லாம் கோச்சுக்கப்படாது. கொட்டாய் சப்பானி, சப்பானி கொட்டுன்னா கிருஷ்ணன் சொன்னா, வேண்டாம்மா இப்படி ஒண்ணு பண்ணுவோம், நான் பண்ற தப்புக்கு நீ கோச்சுக்கோ, நீ பண்ற தப்புக்கு நான் கோச்சுக்கிறேன், அது ஏன் நீ கோச்சுக்கலைங்கிறதுக்காக நான் கோச்சுக்காம இருக்கணுமா? நீ 4 தடவை சப்பானி கொட்ட சொன்ன, அதுக்கு நான் இப்ப கோச்சுக்க போறேன். ஏன்னா ஏற்கனவே 3 தடவை சப்பானி கொட்டியாச்சு. நந்தகோபர் மடியில உட்காந்து நந்தகோபரை பார்த்து சப்பானி கொட்டி விட்டேன். நந்தகோபர் மடியில் இருந்து மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உன்னை பார்த்து சப்பானி கொட்டி விட்டேன். உன் மடியில் இருந்து நந்தகோபரை பார்த்தும் சப்பானி கொட்டி விட்டேன். இப்ப எதிரில நின்னு கொட்டினாதான் ஒத்துப்பேங்கிற. நோ நோ, நான் இதுக்கு கோச்சுக்கிறேன். நீ கோச்சுக்கணும்னா நான் பண்ண விஷமத்துக்கெல்லாம் நீ கோச்சுக்கோ. நான் 3 சப்பானி கொட்டினேன்னா நான் 3 விஷமம் பண்ணேன்னு நீ சொல்லிட்ட. ஒண்ணு சேறு பூசின்னு வந்தேன், இன்னொன்னு சேத்த உன் மேல அப்பி விட்டேன், 3 தயிர் வெண்ணைய திருடி சாப்பிட்டேன், 3 சார்ஜ் ஷீட் போட்ட இல்லையா, அதுக்கு நீ கோச்சுக்கோ. 3 தடவை சப்பானி கொட்ட சொன்னதுக்கு நான் கோச்சுக்கிறேன், 2 பேரும் கோச்சுப்போம்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, நமக்குள்ள இப்படி கோச்சுக்க முடியாதுடா. என்ன காரணம்னா, பெருமாள் தான் என்ன பண்ணார், உலகத்தை படைக்கும் போது தொப்புளிலே ஒரு தாமரையை உருவாக்கி அதுல பிரம்மாவை உருவாக்கி தன் வயிற்றிலே தான் வைத்திருந்த அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் பிரம்மா மூலமாக ஒரு பிறவி கொடுத்தார். அதுக்கு முன்னாடி நாம எங்க இருந்தோம்னா பெருமாளுடைய வயிற்றுக்குள்ளே அவர் வைத்து நம்மை காத்தார். படைப்பு காலத்திலே எல்லோரையும் படைத்தார் பிரம்மா மூலமாக. இப்ப அதை ஏன் பெரியாழ்வார் யசோதை சொல்றான்னா, பார்ப்பா, எங்களுக்கெல்லாம் தாய் தந்தை அனைத்துமாக இருப்பவன் நீதானே. அப்ப பத்மநாபனாக இருந்து ஒரு தாய் கர்ப்பத்துல குழந்தைய வச்சுட்டு ஈன்றெடுப்பது போல பிரளய காலம் முழுக்க எங்களெல்லாம் வயத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் படைப்பு காலத்தில் ஈன்றெடுத்தவன் நீதானே. உன் மேல யாரா கோவப்பட முடியும்? நீ இல்லைன்னா எங்களுக்கு உடம்பு கிடையாது, ஞானம் கிடையாது, பிறவி கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு மோட்சம் கொடுக்க போறதும் நீதான். இந்த பிறவி சுழற்சியை ஏன் ஏற்படுத்துறான்னா, அல்டிமேட்டா என்னைக்கோ ஒரு நாள் சரணாகதி பண்ணி இவர்கள்லாம் இப்படிப்பட்ட நிலை, கர்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் நிலையிலிருந்து வைகுண்டத்துக்கு வந்து பெருமாளுக்கு நிரந்தரமா கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கட்டுமே. பெருமாள் வயத்துல பிரளயத்துல இருக்கிறது மோட்சம் கிடையாது. ஏன்னா அப்ப நமக்கு கர்மா நீங்கல, ஞானம் விரிவடையல, நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணல, பெருமாளை அனுபவிக்கல, வெறும் ஜடப்பொருள் போல உள்ள இருக்கோம், அது மோட்சம் கிடையாது. வைகுண்டம் போனாதான் மோட்சம். அதற்காக இவ்வளவு பண்றியே, உன் மேல கோச்சுட்டு என்னடா பண்ண முடியும் பற்பனாபா? அதனால நீ கோச்சுண்டாலும் பரவாயில்ல, எங்களால உன் மேல கோச்சுக்க முடியாது. பற்பனாபா, உந்தி தாமரையிலே உலகத்தை எல்லாம் படைத்தவனே, கொட்டாய் சப்பாணி.